ஏர் இந்தியா விமானம் 242 பேரோட அகமதாபாத்ல இருந்து லண்டன் போயிருக்கு. இந்த ஃப்ளைட்ல மொத்தம் 169 இந்தியர்கள் பயணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 53 பிரிட்டிஷ்காரங்களும் இந்த ஃப்ளைட்ல வந்து பயணிச்சிருக்காங்க. கனடா நாட்ட சேர்ந்த ஒருத்தரும், போர்த்துகீஸ் நாட்ட சேர்ந்த 7 பேரும் இந்த ஃப்ளைட்ல வந்து பயணிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளைட் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா வந்து வெடிச்சு சிதறியிருக்கு. இதுல நெறைய பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் விபத்து நடந்த உடனே நெறைய ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அதனால நெறைய பேரோட உயிர வந்து காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. பட் இதுல சோகமான விஷயம் என்ன அப்டின்னா வந்து, இந்த ஃப்ளைட் லண்டன் வரைக்கும் போணும் அப்டின்றதுனால வந்து நெறைய எரிபொருள் வந்து நிரப்பிட்டு போயிருக்காங்க. அதனால இடிச்ச உடனே ரொம்பவே பயங்கரமான சத்தத்தோட வந்து வெடிச்சிருக்கு. அதனால நெறைய பேரோட உடல்கள் வெடிச்சு வந்து சிதறியிருக்கு. அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப கருகி போய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவுல நடந்த விபத்திலே இது வந்து ஒரு மிக மோசமான விபத்துல ஒண்ணா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளைட் ஒரு பில்டிங் மேல மோதியிருக்கு. அதனால அந்த பில்டிங்ல இருந்தவங்களும் இதனால வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல இது மாரி ஒரு மோசமான சம்பவம் எந்த நாட்டிலயும், எந்த மக்களுக்கும் நடக்காம இருந்தா நல்லது.